குறிப்பாக டே ஆஃப் பெண்டிகாஸ்டுக்கு பிறகு இந்த மினிஸ்ட்ரி, இந்த ஊழியம் ப்ராசஸில் வருது. ஆமென். கடந்த வாரத்தில் கூட நம்ம அதை பார்த்தோம். ஆவியில் நடக்கிற சபை. கடந்த வார பைபிள் ஸ்டடியில் இல்லை, கடந்த வார பரிசுத்த ஆராதனை இல்லை. ஆமென். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், He sealed believing sinners. ஆமாம், பாவியான விசுவாசியை அவன் விசுவாசிக்கும் போது முத்திரை போடுகிறான். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், Holy Spirit fills the believing sinner. விசுவாசிக்கிற பாவி, அதுதான் Holy Spiritனுடைய பெரிய நோக்கம். நல்லா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து அவருடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தா தெரியும். ஆமென். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில் பூமி ஒழுங்கின்மை வெறுமைமா இருந்தது. பட் அந்த நேரத்திலும் அவர் அந்த ஒழுங்கின்மை வெறுமையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸ்டில் இஸ் ஓவரிங். அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த இருள் இருக்குது, இது எனக்கு இது ஆகாது, நான் இதில் அசைவாட மாட்டேன், அப்படி அல்ல. ஆமென். பிரைஸ் காட். நாம் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ஒரு கிரியேட்டிவ், ஒரு நியூ லைஃப் நமக்குள்ளே வரணும்னா அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன், தேவனுடைய ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது, பெந்தெகோஸ்தே நாட்களில் வரும் பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவங்க மேலே இறங்குகிறார். அதுவும் நாம் பார்க்குறோம். அங்கே இன்றைக்கி அதான் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அவர்கள் எல்லோரும், அந்த வேதனைக்கு அது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இங்கிலீஷில் படிப்பா. And they were all filled. And they were all filled with the Holy Ghost. 120 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த 120 பேரும், ஒருவேளை 5000 பேர் வந்திருந்தா 5000 பேரும், ஒருவேளை 10 லட்சம் பேர் வந்திருந்தா 10 லட்சம் பேரும். அங்கே வந்தது 120 பேர், அவ்வளோதான். ஆமென். அதுக்கு தான் அவங்களுக்கு அப்படி போட்டிருக்கு. And they were all filled. ஆமென். they were all filled. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே. ஆமென். அப்போ the filled, நிரப்புகிறவர். ஆமென். எந்த அளவுக்கு ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கீங்கிறத பார்க்கணும். ஆமென். இந்த அபிஷேகத்தில் நான் கடந்த வாரத்தில் கூட உங்களுக்கு சொன்னேன், அங்ஷன் அது லைக் அ பாசிங், ஒரு கடந்து போகிற அபிஷேகம். அப்படி தேவ வல்லமை அப்படி வரும் பொழுது ஒரு எர்த்தடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆமென். அப்படி ஒரு ஜர்க்காகும். அந்த பரவசத்தில் பேசுவாங்க. ஆவியானவர் நிரப்பும் போது ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரம். அது என்ன வரம்? பரலோகத்தின் வரம். ஆமென். பரலோகத்தில் தூதர்கள் பேசுகிற பாஷை, பரலோகத்தில் தேவனோடு கூட பேசுகிற பாஷை. ஆமென். சீக்ரெட் கோட்வேர்ட். அது பிசாசுக்கு தெரியாது, பிசாசுக்கு அது புரியாது. நீங்கள் டங்ஸில் பேசி ஜெபிச்சு பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு ரிலீஸ் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட பலவீனம் உங்களை விட்டு கட்டு உடையிறத பார்ப்பீங்க. அதிலெல்லாம் நீங்கள் நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். சபை சும்மா சபையில் மாத்திரம் நிரம்பிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஆல்வேஸ் யூ ஃபில். வீடுகளில், ட்ராவலில், வண்டியில் போகும்போது ப்ராக்டிஸ். அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். பாருங்கள், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தைப்படி இங்கிலீஷில் படி, as the Spirit gave them utterance. இதை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். utterance means a spoken word. பேசப்பட்ட வார்த்தை. யாருக்கு பேசப்பட்ட வார்த்தை? நமக்கு பேசப்பட்ட வார்த்தை. அது எங்கே தந்திருக்கிறார்? நம்முடைய நாவில் தந்திருக்கிறார். இதுதான் உனக்கு பரலோகத்தின் கிஃப்ட். இதை வச்சு பேசு, இதை பேசு, வேறு எதையும் பேசாத, இதை பேசு. இதுதான் உன் கிஃப்ட்.
பேசுகிறது தான் உன் கிஃப்ட். புரிஞ்சுட்டவங்க கரங்களை வைத்துங்களேன். அந்த பேசுகிற கிஃப்ட்லேயே பிசாசு ஓடும். அந்த பேசுகிற கிஃப்ட்லேயே மந்திரவாதி நடுங்குவான். அந்த பேசுகிற கிஃப்ட்லேயே வியாதி சுகமாகும். அந்த பேசுகிற கிஃப்ட்லேயே ஆசீர்வாதம் வரும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சபைன்னு இருந்தால் அதில் ப்ராக்டிஸிங் பண்ணி பார்க்கணும். ஒரு சபையில் இந்த பேசுகிற கிஃப்ட், அந்நிய பாஷை பேசி, பரலோக ரகசியங்களை பேசி, பரலோக வார்த்தைகளை பேசி, தேவன் பேசுகிற வண்ணமாய் பேசி, அட்டரன்ஸ், ஸ்போக்கன், சவுண்ட் வேர்ட், பயப்படாமல் பேசுவது, தைரியமாய் பேசுவது, பரலோகத்தின் காரியங்களை புல்டவுன் இறக்கி கொண்டு வந்து பேசுவது. ஹல்லேலூயா. இத்தனை காரியம் இருக்குது. அதில் எத்தனை காரியம் இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஒரு பிசாசை விரட்ட போகிறீங்கன்னா உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் பேச விடாது பிசாசு. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அது வேலையை காட்டும். நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே அது வேலையை உங்களுக்கு நல்லா காட்டும். ஆனால் வீட்டிலே நீங்கள் நல்லா இதுக்கு பயந்தே நிறைய பேர் போகிறதில்ல. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபில் வித் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். நிரப்பப்பட்டு, ஹல்லேலூயா, ஆமென், நிரப்பப்பட்டு பேசுகிறேன். உம்முடைய மன விருப்பத்தின்படி செய்யும். உம்முடைய மன விருப்பத்தின்படி இந்த ஆத்மாவை கொள்ளை பொருளாய் தாரும். உம்முடைய மன விருப்பத்தின்படி இன்றைக்கு அந்த கட்டு உடைய கிருபை தாரும். அதுதான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். அதுதான் ஸ்போக்கன். அந்த ஸ்போக்கனை பொறுத்த வரையிலும் கர்த்தர்கிட்டருந்து அது வந்துடுச்சுன்னா திரும்ப கர்த்தர்கிட்ட அது வெறுமையாக போகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அது உங்கள் டேன். உங்ககிட்ட பால் போட்டார் கர்த்தர், நீங்கள் போய் கோல் அடிச்சே ஆகணும். இல்லை நீங்கள் கோல் அடிக்கிறீங்களோ இல்லை தடுமாறி பாலை வேறு யார்ட்டையாக கொடுக்குறீங்களோ, உங்கள் டேன் வர வரைக்கும் காத்திருந்து திருப்பி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவார். அப்போ யூ ஷூட் கோல். இதான் உண்மை. அப்போ நீங்கள் ஜெயம் எடுக்கலாம். நல்ல ஊழியத்தில் ஃப்ரீயாக ஒரு வாட்டி நீங்கள் கோல் அடிச்சிட்டிங்கன்னு வைங்க ஃபுட்பாலில், அதுக்கப்புறம் உங்களை அறியாமலேயே ஒரு இது வந்துடும். எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, இவ்வளோ ஜாம்பவான்கள், இவ்வளோ பெரிய பிளேயர்ஸ், இவங்களெல்லாம் தாண்டி பாஸ் பண்ணி எப்படி நான் கொண்டு போய் பாலை போய் அடித்து கரெக்டாக கோல் போட்டேன். ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எனக்கு டேலண்ட் இருக்குது போல், என்ன அறியாமலேயே எனக்குள்ள இந்த டேலண்ட் இருக்குது. ஆமென். தட்ஸ் த ஹெவன் கிஃப்ட். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியினால் நிரப்பப்படுவது என்பது வல்லமையினாலே சாட்சியாகவும் ஊழியத்திற்காகவும் கொடுக்கப்படுகிற ஒன்று. இந்த கிஃப்டை நீங்கள் தவறாக பயன்படுத்த முடியாது. தவறாக நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. தவறாக நீங்கள் பயன்படுத்தினா அது ஆக்டிவேட்லேருந்து போயிடும். நீங்கள் அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். தவறாகவே நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். வரங்களை பயன்படுத்தலாம். வரங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அது அப்படி பயன்படுத்தினவங்க அது பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துகிறாங்க சில பேர். அதிகாரத்தை எதுக்கு தான் பயன்படுத்தணும் இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க. தங்களோட நாம பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. தேவன் கொடுத்த அதிகாரங்கிறது அது வேறு. அது அவ்வளோ சீக்கிரத்தில் கர்த்தர் எடுக்க மாட்டார். இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் மட்டும் அப்படி விளையாட முடியாது. ஆமென். இந்த ஃபீல்டில் மட்டும் நீங்கள் விளையாட முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல்டுக்கு நீங்கள் எவ்வளோ குட்டிக்காரன் அடித்தாலும் உங்களால் நிரம்ப முடியாது. சும்மா 2 டங்ஸ் வாயில் வந்துட்டு அடி போயிடும். ஃபீல்டு மீன்ஸ் அப்போஸ்தலர் 1:8 இருக்கு பாருங்க. இதை நம்ம எவ்வளோ முறை தியானிச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதைத்தான் நம்ம பலமுறை தியானிச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, ஆமென், பட் he shall receive power. இந்த பவருக்கு தான் மூல பாஷையில் டுனாமிஸ், DUNAMIS, டுனாமிஸ். இந்த டுனாமிஸுக்கு இங்கிலீஷ் வேர்டு 2 வேர்டு வருது. ஒன்று எனர்ஜி, இன்னொன்று என்னது? டைனமைட். ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் பவர், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் பவர். ஒன்று கட்டுகிற வல்லமை, இன்னொன்று உடைக்கிற வல்லமை, நொறுக்குகிற வல்லமை.
2 வல்லமையும் இந்த பதத்துக்கு வருகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்துங்கிறதுல இருக்குல்ல, நீங்கள் பலன் அடைந்து ஃபர்ஸ்ட் என்னது? நீங்கள் பலன் இஸ் த ரேமா, இதான் ஸ்போக்கன். நீங்கள் முதல்ல பலன் அடைகிறீங்க, அடுத்தது நீங்கள் என்ன இருக்கீங்க? எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் பலன் அடைகிறீங்க. முதல்ல எனர்ஜி உங்களுக்கு டைனமோ இட் செல்ஃப், ப்ரொடியூஸ் இட் செல்ஃப். உங்களை அது உருவாக்குது, உங்களை அந்த பரிசுத்த வல்லமைக்கு உருவாக்குது, உங்களை பேசுகிற வல்லமையில் உருவாக்கி நிறுத்துகிறது. அதுக்கப்புறம் அது எங்கே கொண்டு போகுது? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் ஸ்போக்கன். ஸ்போக்கன் என்னது? பேசப்பட்ட வார்த்தை, உங்களுக்குன்னு பேசப்பட்ட வார்த்தை. பைபிள் முழுவதும் இருக்கிற வார்த்தை லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. எஸ்பெஷலி கர்த்தர் உங்களுக்குன்னு பேசியிருப்பார்னா தட்ஸ் த ஸ்போக்கன் ரேமா. அப்படின்னா அது ஸ்போக்கன் வேர்ட், உங்களுக்குன்னு உரிய வார்த்தை. அதுதான் they gave them utterance. ஆவியானவர் தங்களுக்கு தந்திரலின வரம். நல்ல கவனிங்க, வரம்னா கிஃப்ட், பெசகாது. உங்க பேரை சொல்லி ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னா, ஆமென். இன்னைக்கு நீங்க சில கிஃப்ட் உங்களுக்கு வரும், இவங்க என்ன கொடுத்துருப்பாங்க பார்க்காமலே தெரிஞ்சிடும். மனுஷ இயல்பு தானே. ஆனால் நீங்கள் நினச்சிடாத ஒரு இடத்துல இருந்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னு வைங்க, அவ்வளோ எப்படி இருக்கும்? என்னென்னலாம் கெஸ் பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? என்னெல்லாம் கெஸ் பண்ணுவீங்க? உதாரணமாக ஒரு பெரிய இந்தியாவிலேயே பெரிய நகைக்கடை ஓனர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறாருன்னு வைங்க. ஒரு பென்சிலும் ஒரு எரேசரும் அனுப்புவார். இதை வச்சு எழுதி அழிங்க அப்படின்னு. ஒரு பெரிய ஓனர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறாருன்னா எப்படி அனுப்புவார்? அவருடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அனுப்புவார். அட்லீஸ்ட் ஒரு டைமண்ட் ரிங்கோ. என்ன பாஸ்டர் அட்லீஸ்ட்னு சொல்லிட்டீங்க? அது விலை உங்களுக்கு தெரியுமா? முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட்ன்ட்டீங்க. ப்ரெஷியஸ். அதில் மூக்குத்தி செஞ்சு போட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? அதில் கம்மல் செஞ்சு போட்டாலே எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? வைரன்னா என்ன விளையாட்டா நினைக்கிறீங்களா? ஆமே, அதை பார்த்த உடனே பரவசம் வருதுல்ல, அதை விட பல மடங்கு பரவசம் இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கும். உங்கள் ஆவி சந்தோஷமாகவே இருக்கும், ஆத்மா சந்தோஷமாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாது. இப்படி தான் ஊழியக்காரங்க வண்டிலாம் ஓடுது, இப்படி தான் ஓடும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரங்க வண்டி இப்படி தான் ஓடும். தூரத்தில் அதை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? களி கூர்ந்து. ஆபிரகாம் தூரத்தில் பார்த்து களி கூர்ந்தான் பார்த்தீங்களா? கண்டு களி கூர்ந்தான். ஆமாம், ஆமே, கண்டு களி கூர்ந்தான். அப்போ இதுதான் எஸ். அப்போ இது வேதம் என்ன சொல்லுகிறது? ஆஃப்டர் தட் த டெஸ்டமனி. எஸ், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி. இது பர்சனாலிட்டி ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது அது பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நல்லா கவனிக்கணும். தயவு செய்து டைவர்ட் பண்ணாதீங்க, பிரசன்ஸ் மாறும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அஸ் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பவர், வல்லமை. நான் சொன்னேன் டுனாமிஸ், எனர்ஜியா, டிஸ்ட்ராக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ், பவர், எல்லாம் பவர். பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆமென். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரம். அங்கு 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:4 நீங்க படிச்சீங்கல்ல? அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது இல்ல, அங்கும் பாருங்க, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு. ஆமென். இதையும் நீங்க ஜாயின் பண்ணணும். பரிசுத்த ஆவினாலே, அதுவும் பவர், அதுவும் பவர்.
புரியுதா? பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு. அப்போஸ்தலர் 2:4 படிச்சோம்ல, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு. அப்போஸ்தலர் 1:8 என்னது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது. இதையும் அதையும் அப்படி ஜாயின் பண்ணுங்க. அப்ப அவர் வரும்பொழுது நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவி அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு. இந்த பவர். அடுத்தது என்னது? ஆவியானவர். இதான் விட்னஸிங், இதான் சாட்சி. ஆவியானவர், தட்ஸ் த பர்சனாலிட்டி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர்னா ஒரு ஆள் தத்துவம். அந்த ஸ்வாபம், அந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ல உங்க ஸ்வாபமே மாறிடுங்க. உங்க ஸ்வாபமே மாறிடும். அதைத்தான் நீங்க ப்ரீச் பண்ண முடியும். வேற எதையும் நீங்க ப்ரீச் பண்ண முடியாது. ப்ரீச் பண்ண பிசாசு விடாது. பர்சனாலிட்டி ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருந்தால் ஒழிய நீங்கள் பேசுகிற வசனம் ஜனங்களுக்குள்ளே போய் சேராது. பிசாசு ஓடாது. ஜனங்களுடைய இருதயம் திறக்கவே திறக்காது. ஷவுட்டு விரியன் மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டே கிடக்கணும். பாம்பாட்டிகள் விசித்திர வினோதமாக ஊதினாலும் தங்கள் காதுகளை ஷவுட்டு விரியனை போல் அடைச்சிக்கிறது போல் ஜனங்க அடைச்சிப்பாங்க. ஆமாம், அடைச்சிப்பாங்க. கேட்க மாட்டாங்க. கேட்குற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு என்னத்தை கேட்டாலும் ஏறாது. இங்கே தான் விஷயம். அப்போது அந்த பர்சனாலிட்டி ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இப்போ நீங்கள் அது வந்தால் தான் டெஸ்டிமனி, சாட்சிகளாக இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹவ் அண்ட் வேர் டு பி கிவன். இது எங்கே எப்படி கொடுக்கப்படுகிறது? நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஆமென், அது ஒரு சீரான ஆயத்தப்படுத்தி, அதாவது கான்ஸ்டன்ட் ரெடினஸ் ஃபார் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். நான் இங்கிலீஷ் இந்த கமெண்ட்ரி பைபிளிலிருந்து நான் எடுத்து பேசுகிறேன். அப்போ அதில் பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் ரெடினஸ் ஃபார், சீரான ஆயத்தம். 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்கள் இருதயம் திறக்கணும்னா, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை திறக்கணும்னா, நீங்கள் பலன் அடையணும்னா, இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இங்கிலீஷில் படிப்பா. Be sanctify the Lord. But sanctify the Lord God in your hearts. In your hearts. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். இதையும் படி. But sanctify the Lord God in your hearts, and be ready always to give an answer to every man that asketh you a reason of the hope that is in you with meekness and fear. எப்போதும் ஆயத்தமாறு. எப்பொழுதும் ஆயத்தமாயிரு. பேசணும் ஆண்டவரே. நாளைக்கு பலிபீடத்தில் நின்று இதை பேசணும், தியானிச்சதை பேசணும், நீங்கள் கொடுத்ததை பேசணும். நான் இன்னைக்கு எல்லா காவலோட அதை காத்துக்கிறேன். எனக்கு பேச அந்த கிஃப்ட்டை தாங்க. எனக்கு கொடுத்த கிஃப்ட் இப்போ ஆப்ரேட்டிங் ஆகணும். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இது சில வேளைகளில் நீங்கள் எந்த ஆயத்தமும் பண்ணாமல் வருவீங்க. அப்போ கூட இது ஆப்ரேட் ஆகும். அது உங்கள் இருதயத்தை பார்த்து தான் இது ஆப்ரேட் ஆகும். உங்கள் இருதயத்தை பார்த்து தான் இது ஆப்ரேட் ஆகும். பலிபீடத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது ஒரு மமதையோடையோ ஒரு கர்வத்தோடையோ, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் தியானிச்சிருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், அத்துப்படி இன்றைக்கி கலக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வேலை செய்யாது. ஏறும்போது ஏறின கம்பினம் இறங்கும்போது சொத்த மாதிரி இறங்கும். இதுதான் உண்மை. எப்படி இறங்குவோம்? டம்மியாக இறங்கும், குறுகி போய் இறங்கும். ஏறும்போது பவ்யமாக ஏறணும், தாழ்மையாக ஏறணும். இறங்கும்போது கம்பீரமாக இறங்கும். இதுதான் ஹோலி ஸ்பிரிட். இதுதான் ஹோலி ஸ்பிரிட் கிஃப்டினுடைய மேன்மை. அவங்க ஏறும்போது, படிக்கட்டு ஏறும்போது எப்படி ஏறினாங்க தெரியுமா? ஒருமனப்பட்டு ஜபத்தில் இருந்து ஒருத்தருடைய வீக்னஸை பார்த்துருப்பாங்க. அங்கே அதை நாசுக்காக சொல்லி, இப்படி செய்யக்கூடாது சிஸ்டர், இப்படி செய்யக்கூடாது பிரதர்,
நீங்கள் என்ன 10 நாள் நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறோம், சும்மா சும்மா ஏஞ்சி போயிட்டு வரீங்களே பிரதர், சும்மா சும்மா ஏஞ்சி போயிட்டு வரீங்களே சிஸ்டர், சாரி இனிமேல் நான் போகல. இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, இப்படியெல்லாம் தான் ஒருமனப்பட்டிருப்பாங்க. இதான் உண்மை. அப்படி ஒருமனப்பட்டு அங்கே வந்து உட்கார்ந்தனால தான் தேவன் அவங்களை நிரப்பினார். ஆனால் அவங்க பேச தொடங்கும் போது பாருங்க, பிளாஸ்ட் அவுட், எருசலேமே கலங்குது, கம்பீர சத்தம், ஒவ்வொருத்தரும் கர்த்தர் நிறுத்துறார் தூக்கி. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, இந்த நீங்கள் உங்கள் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணு. அப்போ நீங்கள் அந்த பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருக்கும். அந்த சாட்சி ஜீவியம் உங்கள் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அந்த இருதய பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அப்போ அந்த ப்ராசஸ், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்படியாக நீங்கள் உங்களை எப்போவுமே ஆயத்தப்படுத்தி நீங்கள் வைக்கும்போது, தட் இஸ் விட்னஸ் டு தி ட்ரூத். நீங்கள் பேசுவதற்கு புரியுதா? அட்டரன்ஸ் என்ன சொன்னேன்? ஸ்போக்கன். உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் அப்படியே பேசணும். அதான் உண்மை. நீங்கள் மாற்றி பேச முடியாது. ஸ்போக்கன் வேர்டு உங்ககிட்ட இருந்துடுச்சுன்னா, ஏன் இன்றைக்கி நிறைய பேர் மாற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த இருதயத்தில் ஆயத்தம் இல்லை, இந்த இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை, அங்கே நிறையா அதை இழந்துடுறாங்க. இழந்த உடனே அவங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்யுது? வார்த்தை வரமாட்டுது. ரொம்ப பிரயாசப்படுறாங்க, ரொம்ப போராடுறாங்க. அது ஃப்ளோவாக வரும். விசுவசிக்கிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னா அது யாரும் தடை செய்ய முடியாது, யாரும் அதை பிளாக் பண்ண முடியாது. என்ன பாறாங்கல்ல கொண்டு வச்சு அடித்து தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கும். எஸ், நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல். பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். பேதுருவையும் எல்லாரையும் சிறைச்சாலையில் போட்டு அடித்து வச்சுட்டாங்க இயேசுவை குறித்து பிரசங்கிச்சதுனால. அன்னைக்கு நைட்டே என்ன செய்கிறாரு? தேவதூதன் இறங்கி வந்து அவங்கள விடுவித்து கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு வருகிறது. நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் மேல் வீட்டு அறையில் இருந்தாங்க. இப்போ எங்கே வராங்க? சர்ச், தேவாலயத்துக்கு வராங்க. Go stand and speak in the temple to the people all the words of this life. இந்த ஜீவ வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. That's the spoken word. பேசப்பட்ட வார்த்தை. ஆவி உயிர்ப்பிக்கிறது. நீங்க பேச 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 அந்த வார்த்தைகள் ஜனங்களை உயிர்ப்பிக்கும். ஆமென். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஆமென். எஸ், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல வேத வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எஸ், அந்த ஜீவ வார்த்தைகளை பேசு, ஜீவனோடு பேசு, செத்தாவில பேசாத. நீ செத்தாவில பேசினா உனக்கு அது ட்ரபிள். ஒரு பிரயோஜனமும் நடக்காது, ஒன்றும் நடக்காது, ஒரு மாற்றமும் வர, உனக்குள்ளேயே மாற்றம் வராது. உனக்குள்ளே பவரும் இருக்காது, பர்சனாலிட்டி இருக்காது. ஸ்பிரிச்சுவலில், கிறிஸ்டியானிட்டி லைஃப்பில் பவர் இருக்கணும், பர்சனாலிட்டி இருக்கணும். பர்சனாலிட்டி இல்லைன்னா உனக்கு எங்கே போனாலும் மதிப்பே இருக்காது. எங்கே போனாலும் அடையாளம் கண்டுக்கொள்ளணும். அதுதான் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டினா என்னது? தனியாக தெரிவா, நீ தனியாக உன்னை அடையாளம் காட்டுவார் கர்த்தர். 10,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் கர்த்தர் உன்னை கூப்பிடுவார், ஸ்டேஜுக்கு வா, நீ பேசு. உண்மை. ஹல்லேலூயா. அதுதான் பர்சனாலிட்டி. ஆமென். கர்த்தர் சொல்றா இருப்பாங்க, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நீங்க மார்க் 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 3 வரைக்கும். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். பாருங்க,
அது இங்கிலீஷில் படிப்பா. And straightway ஆ many were gathered together, ஆ in so much that there was no room to receive them. No, not so much as about the door. And he preached the word unto them. Not so much as about the door. அப்படின்னா என்னது? வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு. ஆமென். நிற்க இடம் போதாதபடிக்கு. அப்போ அந்த வாசலுங்கிறது உங்க இருதயம். அந்த இருதயம் அந்த வாசலுக்கு முன்பு நிற்க இடம் போடாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அந்த வாசல் கதவு திறக்கணும் இல்லையா? ஆமென். அந்த வாசல் கதவு திறந்தாதான் அநேகர்கள் வருவாங்க. தேவாலயத்திலிருந்து பிரசங்கம் பண்ணும்போது அநேகர்கள் வருவாங்க. அநேகர் வந்து கேட்பாங்க. கேட்கணும்னா உங்களுக்குள்ள ஜீவ வார்த்தை வரணும், உங்களுக்குள்ள ஜீவ சாட்சி வரணும், உங்களுக்குள்ள ஜீவ உயிர்ப்பிக்கிறது வரணும், வல்லமை வரணும், உயிர்ப்பிக்கிற வரணும், ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை வரணும், உணர்வடைய செய்கிற வல்லமை வரணும். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்ப நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். இப்ப அந்த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் எப்படி வருது? பவராகவும் வருது, விட்னஸிங்காகவும் வருது, பர்சனாலிட்டியாகவும் வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானுடைய பலத்த கிரியைகள் இயேசு மூலமாக வெளிப்படுகிறது. அநேகர்களை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். மார்க் 2ல் பார்த்தோம், அந்த வாசல் திறக்கப்படும் முன்னே ஜனங்கள் நிறைய பேர் அவரை அந்த இடத்துல கூடி வந்திருந்தாங்க. திறக்கப்பட்ட உடனே உள்ள கூட நுழைய கூட முடியலை, அந்த அளவுக்கு இல்லையா? உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். ஆனா அடுத்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஒரு திமிர்வாதக்காரனை என்ன செய்தாங்க? சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்து இங்க கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால என்ன செய்தாங்க? மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இதுல ஒரு ஆழமான காரியம் இருக்குது. அதை கேட்க வர்றவங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கிடும். விசுவாச வார்த்தைகளை பேசும்போது விசுவாசமுள்ள ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார், விசுவாசிக்கிற ஜனங்களை கொண்டு வருவார். ஆகவே பிசாசு பிடிச்சிருக்கட்டும், 1000 இது இருக்கட்டும், அவனுடைய உள்ளான இருதயத்தில் என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். அதுதான் நீங்கள் மார்க் 5ல் பாருங்கள், அவனை சொஸ்தமாக்கின உடனே பாருங்கள் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருந்தான். அதுதான் அவனுக்குள்ளே இருக்கிற ஆர்ஜின் ஃபெய்த். என்னை யார் விடுதலை ஆக்குவார்? ஆமென். இந்த ட்ரபுள் எனக்கு இருக்க, 1000 பிசாசு என்னை போட்டு அலக்கழிக்குத. ஸோ அது இல்லை, அவன் பேசுவான். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா நீங்கள் இல்லை, அவர் பேசுவார். நீங்கள் இல்லை, அவர் பேசுவார். அவர் பேசும்போது உங்களை எப்படி மாற்றிடுவார்? முதல்ல சாட்சியாக மாற்றிடுவார். ஸ்தோத்திரம். சாட்சியாக மாற்றி தான் அவனும் பாருங்க, சாட்சியாக மாறி தான் தெக்கப்போலி நாடு எங்கேயுமே பிரசங்கம் பண்ணினான். ஹி ப்ரீச். ஹல்லேலூயா, ஆமென். யாரு? அந்த லேகியம் எல்லா இடத்துலையுமே பிரசங்கம் பண்ணினான். எல்லா இடத்துலையும் சாட்சிகள் விளங்கும். அப்போவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ நடக்க போகுது, கர்த்தர் சுகம் கொடுக்க போகிறார். சில பேர் சபைக்குள்ளே சில பேரை கூட்டிகிட்டு வரும்போதே நான் பார்த்து நமக்கு தெரிஞ்சிடும், இன்றைக்கி கர்த்தர் இவங்களை சுகம் கொடுத்து அனுப்புவார். ஆமென். இவங்களை சுகம் கொடுத்து அனுப்புவார், இவங்க சுகம் ஆயிடுவாங்க. நல்லா தெரியும், அன்றைக்கே அவங்களுக்கு சுகமாயிரும். எத்தனையோ பேருக்கு அப்படி ஆயிருக்கு. இப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென். அப்ப நீங்க இந்த லிபிக் இவனும் பாருங்க, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் இருந்து கொடிய வேதனைப்பட்டு என்று அவரை வேண்டிக் கொண்டான். அங்கு மார்க்கில் 2ல் பார்த்தோம்,
அங்கே என்ன பார்த்தோம்? 3ஆம் வசனத்தில் திமிர்வாதக்காரனை திறப்பு உண்டாக்கி மேற்கூரையை பிரித்து ஆ, திறப்பாக்கி மேற்கூரையை பிரித்து. இந்த மேற்கூரைன்னா என்ன தெரியுமா? அதுவும் உங்கள் இருதயம் தான். மேற்கூரையை திறக்கணும். லீதியால் பேசினதை, பவுல் சொன்னதை கேட்கும்படிக்கு லீதியால் மேற்கூரையை கர்த்தர் செய்தார். உங்கள் மேற்கூரையை திறந்தாதான் ஜெபம் மேலே போகும். உங்கள் இருதயம் பரிசுத்தத்தோடு ஜெபிச்சாதான் மேற்கூரை திறப்பாக்கினா தான் ஜெபம் மேலே போகும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். மேற்கூரை இல்லாமலே சில வீடு இருக்கும், அது ஜெபம் இல்லாத வீடு. ஆமாம், கண்டதும் உள்ளே விழும். ஆமாம், கல் விழும், மண் விழும், எல்லாம் விழும். மேற்கூரையை திறப்பாக்கி என்ன செய்தார்கள்? விசுவாசத்தில் இறக்கினார்கள். இதை பாருங்க, த லிவிங் விட்னஸ், த பவர் அண்ட் பர்சனாலிட்டி. இப்போ எதை கொண்டு வருது? லிவிங் விட்னஸ். மார்க் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா, filled with the Holy Spirit. Hallelujah. Amen. Filled with the Holy Spirit. இதை திறப்பாக்கினவங்கெல்லாம் யாராக இருக்கும்? பரிசுத்தவான்களா? விசுவாசிகள் கூட சொல்ல முடியாது. அன்னோன். ஆமாம், பேதுரு அப்போஸ்தலர் 10:44-48-44 பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் யார்? பரிசுத்தவான்களா? விசுவாசிகளா? ஜென்டைல். அவங்கெல்லாம் பாவிகள் தான். ஆமாம், பாவிகள் தான். ஆண்டவரை அறியாதவங்க தான். தேவனை அறியாதவங்களாம் யார்? பாவி தானே. அவங்களும் பாவி தான். அவங்களும் பல பாவம் செஞ்சுருப்பாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணியிருப்பாங்க, அவங்க இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கு பலி செலுத்தியிருப்பாங்க, அப்படிலாம் தான் இருந்திருப்பாங்க. அப்போ விசுவாசியான பாவியை ஆவியானவர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். இன்னைக்கு ஒரு சபையில் இன்னைக்கு ஒரு வல்லமை நிரப்பப்பட்ட சபை, நிரப்பப்பட்ட உங்கள் தேவ பிள்ளைகளின் நிமித்தம் உங்களுடைய நடக்க, உங்களுடைய ஜபம், உங்கள் பேச்சு, இவைகளெல்லாம் பார்த்து அவிசுவாசியான ஜனங்களை கர்த்தர் உங்களில் கொண்டு வருவார். அவங்க மேற்கூரையை திறப்பாங்க. அவங்க பலவீனமானவங்களை உங்ககிட்ட இறக்குவாங்க. ப்ரேயர் ரெக்வஸ்ட் அவங்ககிட்ட வருது இல்லை? இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து இத்தனை ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு மேற்கூரையை திறந்து தானே இங்கே வருதா இல்லையா? பாண்டிச்சேரியிலேருந்து அப்படி வீசி விட்டோன்னு அப்படி வருதோ? அப்படி கொண்டு வந்து அங்கேருந்து வந்த உடனே இந்த சகோதரன் கொண்டு வந்து திறப்பாக்கி இங்கே கொண்டு வச்சிடுறார். These are the prayer request. Hallelujah. இதுக்குத்தான் உங்களுக்கு filled Holy Spirit வேணும். விசுவாச ஜபம் வேணும். கொண்டு வந்து வைக்கிறவங்களுக்கு ஒன்று விசுவாசம் வேணும். ஆண்டவர் யாரை பார்த்து அவங்கள சுகமாக்கினார் சொல்லுங்கள்? அந்த 4 பேரை பார்த்து தான் சுகமாக்கணும். 4 பேர் தூக்கிட்டு தான் பாருங்க வைக்கிறதுக்கு. 4 பேராக நமக்கு வேணும். நம்ம உயிரோடு இருக்கும்போதே வேணும். நம்ம உயிரோடு இருக்கும்போது 4 பேர் உதவாதவன். நம்ம செத்த பிறகு தான் 4 பேர் நம்மளை தூக்க வருவான். அது டூ லேட். அவன் உயிரோடு இருக்கும்போதே அவனை கொண்டு வந்துருக்கலாம். செத்த பிறகு பாருங்க, கொய்யோன்னு தூக்கிட்டு போவான். புலம்பிகிட்டே போவான். ஐயோ பைத்தியே. ஹல்லேலூயா. இதெல்லாம் வேதனையான ஒன்று. பக்கத்தில் சபை இருக்கும், அங்கெல்லாம் கூட்டி போக மாட்டான். அடக்க ஆராதனை நடந்து போகும்போது அழுது கொண்டே போவான். நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம், அந்த கூத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆமென். பாரம்பரிய சபைகளில் பார்த்துருக்குறேன். அப்போ நான் கேட்டிருக்கேன், உங்கள் ஊரில் ஒரு ஆவிக்குரிய சபை இல்லையா? பக்கத்து தெருவில் இருக்குது. அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப தூரமே. எப்படி? அட அநியாயம் பிடிச்சவனுங்களா? ஆத்மாவை கொண்டுட்டீங்களே, எப்படி செத்தார்? குடிச்சே செத்தார். தான் செத்தார். என்ன வயசு? 40 வயசு. 40 வயசில் குடிச்சு செத்துருக்காரு. இவர் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? டாக்டர்கிட்ட காட்டணும். ஒரு ஊழியக்காட்டை கொண்டு போய் ஜெபிச்சிங்களா? ஒரு ஆவியில் வரம் பெற்ற ஊழியங்கிட்ட கொண்டு போனீங்களா? எனக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேது. சொந்தக்காரங்க இங்கேருந்து டெத்துக்கு போயிருக்கேன்.
அப்போ எனக்கு சும்மா இருக்க முடியல. இப்போ போனீங்களா? இதே மாதிரி இருந்த என்னையை கொண்டு போய் சுகமாக்குனாங்களே ஐயா. அது செத்தவனுக்கும் தெரியுமே, உங்களுக்கும் தெரியுமே. அது உங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு என்ன, அது உங்களுக்கு அது விசேஷம். அப்போ இவரை நீங்கள் விசேஷமாக நினைக்கல. அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் விசேஷமாக நினைச்சான். இன்னைக்கு விசேஷமாக தூக்கம் வந்திருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு விசேஷமாக அவனை தூக்கி கொண்டு வந்து இறக்கியிருந்தா, அவங்க இறக்குனாங்களே, இயேசு பார்த்து கொண்டே இருந்தார், இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், இது நடக்குது. அவங்களோட விசுவாசத்தை பார்த்து சொன்ன, விசுவாச சுகமாக்கிட்டு போ. ஹல்லேலூயா. அப்போ மார்க் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 12ஆம் வசனத்தில் பாருங்கள், த லிவிங் விட்னஸ். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை அப்ப தேவனை மகிமைப்படுத்தணுமே. இந்த மாதிரி காரியங்கள் நடந்தா தேவன் மகிமைப்படுவாரே. ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி, இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருந்தா புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துவாங்களே. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் மகிமைப்படுறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுறாரா? உங்கள் காலேஜில் உங்கள் மூலமாக மகிமைப்படுறாரா? ஒரு தொழிலில் உங்கள் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுறாரா? உங்கள் பார்ட்னர்ஸ் மகிமைப்படுறாங்களா? பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மகிமைப்படுறாங்களா? உங்கள் மூலியமாக நடக்கிற அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டே போகிறாங்களா? சிரிச்சுட்டு போகிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நாட்கள் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்ககிட்ட கர்த்தர் பலமாக இறங்கணும். உங்கள் கூட கர்த்தர் பலமாக இறங்கினா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் மேலே பலமாக இறங்கினா என்ன நடக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். அது என்ன நடக்கும் சொல்லுங்கள்? என்ன நடக்கும்? பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு வரும்போது முடமாக்கப்பட்டிருந்த 40 வருஷமாக குணமாக இருந்தவன் என்ன நடந்தது? என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன், எழுந்து நட. ஆமென். இன்னோட இந்த காரியத்துக்கு மூட்டை கட்டு. ஆமென், ஹல்லேலூயா. லேகியோன் பிசாசுகிட்ட கர்த்தர் என்ன சொல்றார்? இவனை விட்டு போ. ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், இவனை விட்டு போ. அது அங்கே இருந்து மார்க் 4ஆம் அதிகாரத்திலே வேலையை காமிச்சிருச்சு. இவர் சொஸ்தமாக்க வராருன்னு தெரிஞ்சு போய் இயேசு அயர்ந்த நித்திரையாக இருந்தாருன்னு பைபிளில் இருக்கு. ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி கண்களை மூடி தியானித்து கொண்டே வருகிறார். அவருக்கு விஷன் காமிச்சிருப்பார் ஆவியானவர். இப்படி இருக்கும், நீங்கள் தான் போகணும். சீசர்களுக்கு இங்கே அது தெரிஞ்சிடுச்சு, சுகமாக்க போகிறாருன்னு. உடனே அது என்ன பண்ணிடுச்சு? சமுத்திரத்துக்கு கீழே வந்து அலைகளை மும்முரத்தை கொண்டு வந்து அதை என்ன செஞ்சது? இவருக்கு என்ன சரீரத்துக்குள்ளே போகக்கூடாது, போகிறதுக்கு முன்னாடியே இவரை அலக்கழிச்சு படகை திருப்புப்பா, ரொம்ப காற்றும் கடலுமா இருக்குது. ஊழியத்துக்கு போன உடனே மழை பெய்யுது, இடி இடிக்குதுன்னு சொன்னோடனே இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம், திருப்பு. அன்னைக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அன்னைக்கு ஏதோ ஒன்று நீங்கள் போகிற வீட்டில் நடக்க போகுது. அற்புதமோ அடையாளமோ நடக்க போகுது. கர்த்தருக்கு தெரியும். இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அந்த 4 சீஷர்கள், 4 அந்த அன்னோன் பாருங்க, திறப்பு உண்டாக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கு. அந்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? அந்த வீடை கொடுத்தவன் என்ன நினைப்பான்? அதை பற்றிலாம் டோன்ட் கேர் மாஸ்டர். வீட்டை பிரிக்கிறியப்பா, நான் உங்களுக்கு ஜப கூட்டத்துக்கு இடம் கொடுத்தா இப்படி வீட்டை பிரிச்சுட்டியே, திறப்பாக்கிட்டியே, மழை பெய்யுமே, காத்தடிக்குமே. இயேசு அதை அன்னைக்கு போகும்போது அதை ஏதாவது செய்யாமல் போயிருப்பாரம்மா? சீசரில் கூப்பிட்டு பாருங்க,
ஓடு வாங்கிட்டு வா, மேய்ஞ்சி விடு சொல்லியிருப்பார். அப்படியே கண்டுக்காமல் போவாரோ? உண்டாக கடவுது ஒட்டிக்கெல்லாம் சொல்ல மாட்டார். இந்த பூமியில் இருக்கும்போது அப்படிலாம் தான். அது எந்த நேரத்தில் அந்த டுனாமிஸ் வேலை செய்யுமோ அந்த நேரத்தில் தான். அது எதுக்கு? அதுக்கு தான். இதில் என்ன செஞ்சுருப்பார்? எல்லாத்துக்கும் பக்காவாக பண்ணி கொடு, இது போதுமாப்பா, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் போங்க, அப்படி தான் சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஜெபக்கூட்டம் நடத்துகிற உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும், இயேசு மகிமைப்படணும். இதுதான் உண்மை. இயேசு மகிமைப்படணும், அதுக்கு தான் நீங்கள் கூட்டமே வைக்கணும். ஆமென். உங்களுக்கு டேமேஜ் வரலாம், ஆனால் அந்த டேமேஜ் வந்து கர்த்தர் பார்வையில் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். பல விதத்தில் டேமேஜ் வரும், அது நான் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆமென். உங்களையே பிரித்து மேய்வாங்க. எப்படி? உங்களையே அக்கா பிரிச்சுருவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்துச்சு. நாங்கள் முதல்ல இருக்கிற வீட்டில். ஆமென். பெந்தகோஸ்துக்காரங்களா வீட்டில் விட்டால் தருத்திரம் பிடிக்கும். வீட்டில் சேர்க்காதீங்க. என்ன பேண்டு டைம் சத்தம் கேட்குது உங்கள் வீட்டில்? கீழே ஹவுஸ் ஓனர், நாங்கள் மேலே. பெந்தகோஸ்துக்காரங்களாம் வீட்டில் வைக்காதீங்க, தருத்திரம். கடைசியில் தருத்திரம் போட்டு போனது அவர் சந்ததி. இன்றைக்கு அந்த சந்ததிக்காக எங்களை ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஆமென். உண்மை. கடந்த வாரம் கூட அந்த மகளுக்கு ஜெபிக்கும்போது ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தி அறிக்கையை செய்ய வைத்தார். பாவரிக்கை செய், உன் சந்ததியில் இன்னார் இப்படி பேசினார்கள், அந்த சந்ததியில் வந்த பிள்ளை தான் நீ, அறிக்கை செய். எப்படி சேர்க்கிறார் பாருங்க ஆண்டவர். ஆமென். இருதயத்தை திறக்கணும். மேற்கூரையை திறந்த மாதிரி உங்கள் இருதயத்தை திறந்து ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் போய் நீங்கள் கோ அண்ட் ஸ்பீக். ஆமென். இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு என்ன செய்தார்கள்? இந்த மார்க் 5ல் நமக்கு 3 ரெக்வெஸ்ட் இருக்குது, 3 விண்ணப்பம் இருக்குது, 3 ப்ரேயர்னு சொல்லலாம். என்னென்னா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவரை வேண்டிக் கொண்டன. சில டிரான்ஸ்லேஷன்ல பெக்ட் ஹிம்னு போட்டிருக்கு, சில இதுல எப்படி போட்டிருக்கு? டெவில்ஸ் பிசாட். அப்படின்னா என்னது? பிசாட்னா என்னது? கெஞ்சி கேட்குறது. அது லைக் அ ப்ரேயர், ஏதோ ஒன்று விண்ணப்பம், ஏதோ ஒன்று கேட்குது இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஓகே சொல்கிறார். சரியா? அடுத்தது 17ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அது யாரு? ஜனங்கள் இல்லை, அந்த பண்டிகை மேய்க்கிறவன், அந்த தலைவன், மேய்க்கிற அந்த ஓனர். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, began to pray. இங்கே ஜெபனே வருது, வேண்டிக் கொள்ள தொடங்கினான். அதுக்காக ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபமும் என்ன செய்யப்படுது? கேட்கப்படுது. நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறதெல்லாம் எனக்கு நடக்குது, நான் கேட்க கேட்க எனக்கு ஆண்டவர் தர்றார் நினைக்கலாம். சரியா? ஆனால் பாருங்க 18ஆம் வசனத்தை வாசி. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். He also pray. சுகமான உடனே, நல்லான உடனே நீங்கள் வந்து என் கூட தங்கியிருக்கணும். திரும்ப நீங்கள் எப்படி போவீங்க? அது அப்படி வந்துடும். விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி வந்தனா என் நிலைமை மோசமாக போயிடும், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும். அப்படி தானே? இதுக்கு ஆண்டவர் ஜெபத்துக்கு இந்த பதில் கொடுத்தாரா?
பதில் கொடுக்கல. ஏன்? ஆண்டவர் அவ்வளோ இரக்கமில்லாதவரா? அவ்வளோ இரக்கமில்லாதவரா? ஏன் தெரியுமா? அவன் புத்தி தெளிந்து, அவன் இருதயம் தெளிவாக, வஸ்திரம் தரித்து, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி சபையில் நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது உன்னை நம்பி ஆவியானவர் இறங்கி வருவார். ஏன்னா நீ கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சிட்ட, உள்ளத்தில் புதிதான ஆவியாக மாறிட்ட. புரியுதா? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையனவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழையன ஒளிந்து போனதுக்கு உண்டான சைன் எங்க இருக்கிறது? வஸ்திரம் தரித்து தெளிந்த புத்தியோட சபையில் உட்கார்ந்துருக்கியா? உன் ஜெபம் ஆரம்பத்தில் கேட்கப்படாமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆமென். பாருங்க, அதுக்கு என்ன சொல்றாரு இயேசு? வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமென். இத இங்கிலீஷ்ல படிப்பா. Howbeit Jesus suffered him not, but said unto him, Go home to thy friends. அங்க என்ன சொன்னாரு ஜனங்களுக்கு? அப்போஸ்தலர் 5ல go and preach the temple church. இங்க என்ன சொல்றாரு? go home to thy friends, to thy friends and tell them how great things the Lord had done for thee and had compassion on thee. This is the spoken Holy Spirit. This is the rema. சபையில் எத்தனை ரேமா உங்களுக்கு வருது? எத்தனை வார்த்தைக்கு கர்த்தர் பதில் கொடுக்காம பேச்சு, உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் உங்க வார்த்தையில கர்த்தர் பேசி, உங்களோட கூட பேசி பதில் உங்களை ஆக்டிவேட்ல கொண்டு போறாருன்னா, நீங்க go and preach, go and show your faith. உண்மை இஸ் த ஸ்போக்கன். உங்ககிட்ட எத்தனை முறை கர்த்தர் பேசின வார்த்தை எம்டியா வந்திருக்கு? கர்த்தர் மறைவில் துக்கப்படுவார். ஐயோ, என் ஜனங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேது, நான் என்ன செஞ்சாலும் விளங்க மாட்டேது, நான் எப்படி சொன்னாலும் புரிய மாட்டேது. ஆமே. ஒரு லேகியோன் பிடிச்ச பிசாசு பிடிச்சவங்க, அவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? You go and preach. ஆமென். அவன் உடனே போய் எல்லா தெக்கப்போலி நாடும் எங்கும் கர்த்தரை என்ன செய்தானாம்? பிரசித்தம் பண்ணினானாம். ஹல்லேலூயா. ஆமென். மார்க் 5ஆம் அதிகாரம் 19 20 வரைக்கும் படிங்க. ஜெபம் பண்ணுவோம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்பொல்லி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அங்க எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினாங்க, இங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லுவீங்களா? இதெல்லாம் எதுல இருந்து வருகிறது? fullness of Holy Spirit. ஆமென். யார் யாரெல்லாம் ஆண்டவர் சோமாக்குனார் பார்த்தீங்களா? திமிர்வாதக்காரன் மேலே அந்த ஃபில்டு ஹோலி ஸ்பிரிட், அந்த அன்னோன் பர்சன் 4 நம்பர்ஸ் மேலே ஃபில்டு ஹோலி ஸ்பிரிட், இங்கே யார்? லேகியோன் மேலே ஃபில்டு ஹோலி ஸ்பிரிட் வேர்ட். ஆமென். அப்படிதானா? அவன் மேலே வார்த்தை பேச தொடங்கினார்கள். அவனும் பேச தொடங்கினானா இல்லையா? யாரு? லேகியோன் பிசாசு பிடிச்சவன் பேச தொடங்கினானா தொடங்கலையா? யார் யார்கிட்ட பேசணும்னு கர்த்தர் அவனுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுக்குறார். பேசுங்க, பேச தொடங்குங்க. பிஃபோர் யூ ஸ்பீக் யூ மஸ்ட் ஃபில் தி ஹோலி ஸ்பிரிட். கோ அண்ட் ப்ரீச், கோ அண்ட் ஸ்பீக், கோ அண்ட் ப்ரே. ஜெபம் பண்ணுவோம். தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. Thank you for your glorious moment, Lord. In the name of Jesus we pray. Amen. Thank you. Wonderful glory. Amen. Lord Shiabama, Likamama, Kalodi Kalabao, Jesus. Thank you, fire of glory. கர்த்தருடைய மகத்துவத்தின் கரம் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் மேல் அமர நான் செபிக்கிறேன். உங்கள் வல்லமை அமர செபிக்கிறேன்.
பரிசுத்த கரம் அமர ஜெபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி. Bless Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி